ஒரு பல்வகமை கொண்ட ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால் அரசியலமைப்புக்குள் தான் அந்த நாடு செயல்பட வேண்டும். பல நாடுகள், உலக வல்லரசுகள் அதுக்கு ஒரு உதாரணம். ஆனால் அண்மைய வடக்கு கிழக்கை மையப்படுத்திய சம்பவங்களை பார்க்கும்போது சில வருத்தமளிப்புகின்ற விடயங்கள் அங்கங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சுதந்திர இலங்கையில் மீள முடியாத சிக்கலுக்கும் அது அரசாங்கத்தை தள்ளப்படுகின்றதான் சொல்லலாம். இதில் நான் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்த ஒரு விஷயம், அதை இங்கே படிக்கின்றேன். மகவம்சத்தை அடிப்படையாக கொண்ட பிராந்திய உரிமை கோரல்களும் தமிழ் பிராந்தியங்களில் சிங்கள பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவதும் வரலாற்று அடிப்படை அற்றவை என்று அவர்கள் நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஆங்காங்கே படுகின்ற செய்திகள், பல விடயங்கள் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கின்றன. நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையிலே இந்த தையெட்டு விவகாரங்களை கூட பார்க்கும் பொழுது அங்கே பலாத்காரமாக தமிழர் தாய் நிலங்களை அபகரித்து தான் இந்த விவகாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அங்கே இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு பௌத்த பிக்கு விகாராதிபதி ஒருவர் கூறியிருக்கிறார், உண்மையிலே கூறியிருக்கிறார், தமிழர்களிடங்கள் இப்படியாக செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இல்லை, இதற்கு முன்பும் பல சம்பவங்கள் அங்கங்கே நடந்தது. விடுக்குநாரி, குருந்தூர் மலை தொடர்பாக பல விடயங்கள் புதிய விடயம் வரும்போது பழைய விடயங்களை நாங்கள் மறந்து விடுகின்றோம். இது மனித இயல்பு. வடக்கு கிழக்கில் மையப்படுத்திய பல சம்பவங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தையீட்டு விவகாரம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் அதான் சொல்கிறேன், இந்த அரசாங்கத்திற்கும் கூட முழுமையான முறையிலே சிங்கள பௌத்த இனவாதத்திலிருந்து வெளியே வர முடியாது. அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் வெளியே வர வேண்டும் நினைத்தாலும் கூட அவருக்கு பாரிய அழுத்தங்கள் சங்கநாய மகாதேரர்கள் மூலமாகவோ அல்லது கட்சியின் உள்ளே என்பிபி உள்ளே கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இதை தவிர்த்து அவரால் அரசியல் செய்ய முடியாது என்ற செய்ய முடியாது என்ற நிலையில் அவர் ஆளாகி இருக்கிறார் என்பதை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தையீட்டு விவகாரத்தில் கூட ஜனாதிபதி எவ்விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தெரிவிக்காததை பார்க்கும் பொழுது அந்த பௌத்த சிங்கள இனவாதத்திலிருந்து அவருக்கும் கூட வெளியே வர முடியவில்லை. இது ஒரு பிழையான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இவ்விடயத்தை சர்வதேச ரீதியாக சென்று தான் நாங்கள் இதனை தீர்க்க முடியும் என்று நினைக்கின்றேன். ஆனால் கடந்த காலையிலும் கூட பல விடயங்களுக்கு நாங்கள் சர்வதேசத்தை அணுகியிருக்கின்றோம். ஆனால் சர்வதேசத்தின் ஊடாக எதையுமே செய்யக்கூடிய சூழ்நிலை வரவில்லை. ஆகவே இது ஒரு துர்பாக்கிய ஒரு நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்குது.